3 நாளாகவும் 14-15 வாசிக்கலாம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் நமக்கு முன்னே அவர் புறப்பட்டிருப்பார். நமக்காக யுத்தம் செய்யும்படியாக, நமக்காக காரியம் செய்யும்படியாக தேவன் முன்னே புறப்பட்டிருப்பார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் புறப்பட்டிருக்கிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். தேவ சமூகம் நமக்கு பின்னே காக்கிறது. வலப்புறமும் இடப்புறமும் மேலும் கீழும் அவருடைய சமூகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மோடு நமக்குள்ளேயே அவருடைய சமூகம் இருந்து நம்மோடு கூட வந்து நம்மை ஆஸ்வதிக்க தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பல இந்த உலகத்திலே மிக மிக முக்கியமான நபர்கள், VVIPs அவர்கள் வரும் பொழுது அவர்கள் வருவதற்கு முன்பதாக ஒரு போலீஸ் வாகனம் செல்லும். அந்த வாகனம் சென்று அவர்கள் செல்ல வேண்டிய வழியிலே எதுவும் பிரச்சனை இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து, அப்படி இருக்கும் என்றால் அதை சரி பண்ணுவதற்காக அந்த பைலட் வாகனம் செல்லுவது போல நம்ம எல்லாரையும் கர்த்தர் VVIPs கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், உனக்கு முன்னே போலீஸ் வாகனம் அல்ல, நானே செல்லுகிற தேவனாய் காணப்படுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று கர்த்தர் இந்த வேளையிலே அவர் சொல்லுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றால் அப்பொழுது அவர் செய்து முடிக்க போகிற காரியங்கள் சிலவற்றை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ அவர் நமக்கு முன்னே சொல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும், அவர் ஒருவேளை நமக்கு முன்னே செல்லாதிருப்பார் என்றால் என்னென்ன தோல்விகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்போது தேவன் நமக்கு முன்னே சொல்லும் பொழுது நடக்கிற காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உண்மையாகவே நாம் வீட்டிலிருந்து காலையிலே கிளம்பும் பொழுது, ஆண்டவரே எனக்கு முன்னே நீ செல்லுவீராக, என்னை நீ பாதுகாத்துக் கொள்வீராக என்று ஜெபத்தோடு கூட கிளம்புகிறோம். அதுபோல தேவன் நமக்கு முன்னே சென்று என் புள்ள வந்து எங்கே உட்காருவான், என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறவராக இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஒரு பரிசுத்தவான் அவர் பஸ்ஸில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அவர் சொன்னார், ஆண்டவரே பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குமே, ஆண்டவரே நான் நிற்க முடியாதே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒன்று செய்யும், ஆண்டவரே நீ கவலைப்படாதப்பா, நீ போ, எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே இவர் பஸ்ஸில் ஏறி போய் நின்னார். என்ன ஆண்டவரே எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு ரூபாய் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் அந்த கலர் சட்டை போட்டுக்கிற பக்கத்து போய் நில்லுன்னு கர்த்தர் சொன்னார். இப்போ ஏன்டா அவர் அங்கே போய் நிற்கணும், நீ போப்பா அப்படி சொன்னார். அங்கே போய் நின்னார். கரெக்டாக ஒரு ஸ்டாப் வந்துச்சு. அவர் எழும்பினார், இங்கே உட்காரு, நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க இடம் இதுதான் என்று கர்த்தர் சொன்னார். தேவன் நமக்கு முன்னே செல்லும் பொழுது முன்னே சும்மா போக மாட்டார், நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறான். பாண்டவளே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் முதலாவது தியானிக்க போகிற காரியம், தேவன் நமக்கு முன்னால் புறப்படும் போது என்ன நடக்கும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:7 ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாய் அனுப்புவார். அப்போ அவர் ஒரு தூதன் அப்பாயின் பண்ணுறாரு, என் பையன் போகிறான்ப்பா, நான் கூட வரேன், நீ முன்னால போய் ஃப்ரெண்டில் எல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 24 என்ன சம்பவம் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற சம்பவம் நடக்கிறது. ஆகவே அந்த ஊழியக்காரன் அவர் வேற எங்கேயாவது போயிட போறான்ப்பா, நீ கரெக்டாக அவரை போக வேண்டிய இடத்துக்கு நீ கூட்டிட்டு போகணும்
அப்படின்னு தேவ சமூகம் அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக அது சென்று அவர் எந்த இடத்திற்கு போய் என்ன செய்ய வேண்டும், எந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று தேவன் அவரை வழிநடத்தின தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் செல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த வேளையிலே தேவன் சொல்லுகிறார், அந்த காரியத்திற்கு நீ செல்லும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன், என் சமூகம் உன்னோடு கூட வந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்யும் என்று கர்த்தர் இந்த எலியேசரின் அந்த காரியத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த எலியேசர் பெண் பார்க்க செல்லும் பொழுது என்ன காரியங்கள் நடந்தது என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த எலியேசர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆபிரகாமின் ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். இந்த காலத்து பையன்களாக இருந்தால் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க, அப்பா கொஞ்சம் வயசு கொஞ்சம் குறைஞ்சவங்களாம் அனுப்புங்கப்பா, பொண்ணு பார்க்கறதுக்கு இந்த கேரட் பசங்களை அனுப்புனீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி பொண்ணை பார்ப்பாங்களோ, ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் யா, அதனால் கொஞ்சம் நல்ல ஆளை அனுப்புங்க அப்படின்னு இந்த காலத்து ஈசாக்குனா சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ஒரிஜினல் ஈசாக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை. அப்படியாப்பா கடவுள் அனுப்புறீங்களா, சரி போட்டோம் ஆனால் கர்த்தர் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையிலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, இந்த எலியேசர் அவர் கிளம்பி செல்லும் பொழுது அந்த எலியேசர் மிகவும் ஜெபத்தோடு கூட செல்கிறதை பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 24:14 ஒரு பகுதியை வாசிக்கலாம். என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, இந்த எலியேசர் ஆபிரகாம் எல்லாம் சொல்லிட்டார் அப்படின்ட்டு போயிட்டு இவருக்கு இஷ்டமான ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சிடல. அப்போ இவர் பெண் பார்க்கும் பொழுது அதுல என்ன மாதிரி நடந்தது, அல்லது பெண் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அல்லது அலையன்ஸ் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முன் உதாரணத்தை இந்த ஊழியக்காரன் ஃபிக்ஸ் பண்றதை நாம் பார்க்கலாம். பாருங்க, அந்த இடத்துல அழகா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, நான் தண்ணி கேட்பேன், குடத்தை சாய்க்க வேண்டும், ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்று எவள் சொல்லுகிறாள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார் தேவனிடத்துல. நான் ஏதோ போய் தற்செயலாக ஒரு பார்த்த ஒரு பெண்ணை வந்து கொட்டி வந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் பார்க்கிற பெண் உமக்கு சித்தமான ஒரு மகளாக இருக்க வேண்டும் என்று அவர் பார்க்கும்படியாக பாருங்க அவர் ஒரு ஜெபம் செய்கிறவனாய் காணப்படுகிறார். பாருங்க, அவர் ஜெபம் எவ்வளவு ஒரு வல்லமையான ஜெபமா இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்திலேயே பாருங்க, நான் அறியவும் செய்திருளும் என்று 14ஆம் வசனத்திலே அவர் ஜெபத்தை முடிக்கிறார். 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே பாருங்க, அதுக்கு முன்னால இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு பதில் தன்னுடைய இடுப்பிலே குடத்தை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவ்விதமாக ரெபெக்காள் அந்த இடத்தை குடத்தை தோள் மேலே வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். குடத்தை இடுப்பில வைப்பார்களா தோளில வைப்பார்களா? இந்த இடத்துல தோளில வைப்பார்கள் என்று போட்டிருக்கிறது. நம்ம ஊரில் ஆண்கள் தான் தோளில வச்சு தூக்கிட்டு வருவாங்கன்ற மாதிரி ஒரு கற்பனை இருக்கிறது. போகட்டும், எங்கு இருந்தாலும் பரவாயில்ல, குடம் வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு, அவ்வளவுதான். அப்போ பாருங்க, அந்த ஊழியரின் ஜெபத்திற்கு தேவன் ஒரு பதிலை அவர் கொடுக்கிறதை பார்க்கலாம். தேவன் இவருக்கு முன்பாக எதற்காக அவர் புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கும் போதே பதிலை தரும்படியாக என் தேவன் புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கும் போதே பதிலை என் தேவன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் சொல்லுகிறார், அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுதே நான் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பேன். பாருங்க, இந்த இடத்துல அந்த ஜெபத்திற்கு பதில் அது எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது
ரெபெக்காள் என்ற ஒரு உருவிலே அந்த பதில் வந்தது. பாருங்க, எதை எக்ஸாக்டா இவர் கேட்டாரோ அந்த பதிலை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இதிலிருந்து நம்முடைய போக்கையும் நம்முடைய வரவையும் நம்முடைய ஜபத்தையும் அந்த ஜபத்தின் வார்த்தைகளையும் கர்த்தர் கவனமாய் கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஜபத்திற்கு ஒரு பதில் வந்தது. அநேகர் நாம் தேவன் நோக்கி பார்த்து நீண்ட நாட்களாக அநேக ஜபங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜபங்கள் அதற்கு ஒரு பதில் இன்னும் நமக்கு வராமல் இருக்கிறது. கர்த்தர் இந்த வேளையிலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு முன்னே புறப்பட்டிருக்கிறேன், நான் உனக்கு ஜெபிக்கும் போதே பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த ஊழியக்காரருடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது இவர் ஜபத்திலே நம்பிக்கை கொண்டவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் இந்த கணத்து பக்கத்தில் வர்றாரு, வந்த உடனே அங்க ஜெபிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே அங்கேயே நின்று அவர் ஜெபிக்கிறார். உடனே பதில் வருகிறது. இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு நாம் முக்கியம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆவியானவர் பேசுகிறார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே வேதம் எவ்வளவு ஜெபத்தை முக்கியப்படுத்தினதோ அதே விதமாக இயேசுவும் கூட இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் அவர் கெத்செமனேயிலே ஜெபத்திற்கு ஒரு உதாரணத்தை நமக்கு வைத்து விட்டு சென்றார். அதன் பின்பதாக அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். அதன் பின்பதாக பவுலும் கண்ணீரோடு ஜெபித்ததை நாம் பார்க்கலாம். நமக்கு ஜெபம் என்று ஒன்று இன்றியமையாத ஒன்று என்று எல்லா புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பானவர்களே. ஆகவே ஜெபத்திற்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த எலியேசர் ஜெபத்திலே நம்பிக்கை கொண்டவர் என்று பார்க்கிறோம். இவர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார். பாருங்க, சிலர் ஜெபிப்பாங்க, ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று அநேகர் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேராக அவர் ஜெபித்த காரியத்திற்கு பதிலை கர்த்தர் அனுப்பிடுறாரு. ஆனா நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய பதிலுக்காக சில வேளையிலே நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்கு ஜெபிக்கும் போதே உங்களுக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஜெபத்திலே ஒரு நல்ல நம்பிக்கை வேண்டும். இரண்டாவதாக காத்திருக்க தெரிய வேண்டும். சிலர் காத்திருக்கவே மாட்டாங்க. எதுக்கு? தேவனுடைய அந்த அனுக்கிரகத்திற்காக, கிருபைகளுக்காக, தேவன் செய்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆளை ஜபித்து கர்த்தர் பதிலுக்கு காத்திருக்க நபர்னா காரியங்கள் அழகாக கர்த்தர் அந்த காய்களை நகர்த்தி கொண்டே செல்வார் என்பானபுலே. விதமாக இந்த எலியேசர் ஜெபத்திலே காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, அடுத்த அனுபவத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு முடிவை அவர் எடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். பாருங்க, நம்ம தான் ஜெபிச்சிட்டோமே, நமக்கு முன்னதான் கர்த்தர் போறாரு. உண்மைதான், கர்த்தர் போறாரு. ஆனால் அவர் சொல்கிற பொண்ணதானே இவர் தெரிந்தெடுத்திருக்கணும். பாருங்க, அப்போது அந்த கணத்தில் ஒருவேளை தண்ணி எடுக்கிறதுக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருக்கலாம். அதில் இவர் பார்த்து இவர் கண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்தா அது ஈசாக்குக்கு பிடிச்சிருக்கணுமே, அது வேற பிரச்சனை. பாருங்க, அப்போது கர்த்தர் தெரிந்தெடுக்கிற அந்த பெண்ணைத்தான் ஈசாக்குக்கு நான் கொண்டு வருவேன் என்று இவர் மிகவும் முடிவாக அவர் இருந்தார். கண்மூடித்தனமாக எதையும் செய்யலை. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னவென்றால்
எல்லா காரியத்தையும் கண்மூடித்தனமா செய்துடுறாங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கண்மூடித்தனமாக. பாருங்க, ஒரு முடிவை எடுக்கணும்னா அதுக்கு ஜெபம் அவசியம், காத்திருக்கிறது அவசியம், கொஞ்சம் பொறுமை அவசியமா இருக்கிறது. எடுத்தோம் கவுத்தோம் என்று அநேகர் முடிவு செய்வதனாலே இன்றைக்கு அநேக விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லா விளைவுகளுக்கும் நீங்க கர்த்தர் மேல பழிய போடாதீங்க. கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அதை பராமரிக்கணும், எப்படி அதை அணுகுகிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார் உண்மைதான். ஆனால் அதை எப்படி செய்கிறோம்? ஜெபத்தோடு செய்கிறோமா, உண்மையோடு செய்கிறோமா, உத்தமத்தோடு செய்கிறோமா? அதை ஒருவேளை உலக வேலையாக இருந்தாலும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறதே. வேலைகளை நீங்கள் அவிதமாக அடுத்த வேலையை பார்ப்பது, அவிதமாக செய்வது, அதிலெல்லாம் பாருங்க, ஒரு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும், அறிந்து செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு செய்ய வேண்டும். நினைச்ச உடனே வேலை ரிசைன் பண்றது, அப்போ ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வேலை பாருங்க, அப்போ ஏன் கர்த்தர் வேலை தரலாம்? இல்லை, கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் சரியான முடிவு நீங்கள் செய்யவில்லை. அநேக நம்முடைய தவறான முடிவுகளினாலே, சொல்லப்போனால் கண்மூடித்தனமான முடிவுகளினாலே நம்முடைய வாழ்க்கை பல விளைவுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளை கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. நாம் செய்த தவறு தேவன் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் சில நன்மைகளை கூட்டித்தர ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சில முடிவுகள் அவசியம்தான், ஆனா எல்லா வேளைகளிலும் அது ஒத்து வராது. நமக்கு காத்திருந்து ஜெபத்தோடு தேவன் அனுமதிப்பார் என்றால் நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 65:24 அவர் சொன்னது போல, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறது முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொன்னது போல, நாம் கூப்பிடுவதற்கு முன்னே அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது நடக்கிற காரியங்கள் இதுதான். ஜெபிக்கும் போதே பதில், கூப்பிடுவதற்கு முன்னே பதில் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு முன்னே செல்லும் பொழுது அது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்கள், யோசேப்பினுடைய அந்த சரித்திரம் நன்றாக நமக்கு தெரியும். அவங்க பாருங்க, அவங்க சகோதரர்கள் யோசேப்பை கொடுமைப்படுத்தினாங்க, தூக்கி குழியில போட்டாங்க, வெத்துட்டாங்க, பாருங்க ஏதோ ஒன்று செய்துட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பஞ்சத்தில் போய் நிற்கும் போது எந்த சகோதரனை தூக்கி கொலை பண்ணாங்களோ, தூக்கி கீழே போட்டாங்களோ, வித்தாங்களோ, அதே சகோதரனை பாருங்க கொலை பண்ணிட்டதா தகப்பன்ட்ட நடிச்சாங்களோ, அதே சகோதரன்ட்டு இவங்க போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. உடனே அவர்கள் மன்னிப்பு கேட்கறதை நாம் பார்க்கலாம். பாருங்க, அவர்கள் பயந்து போய் சில காரியங்களை சொல்லுகிறதா நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல யோசேப்பு ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார். நீங்களும் நானா இருந்திருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஏய், என்னை குழியா தூக்கி போட்டீங்க, எகிப்தில் ஒரு ஜெயில் இருக்குது, அதுவும் குழியே தான் இருக்கு, கண்ணரை தான் இருக்குது, அதில் ஒரு நாள் உட்காந்து பாருங்கடா பசங்க,
ஒரு நாள் நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்படி வச்சிருவேன். அது ரொம்ப நல்ல காரியம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்படி வச்சிருவேன். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அழுதுருப்பேன்றத நீ ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்னு நாமனா முடிவு பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, நீங்கள் என்னை விட்டு போட்டதுனாலேயோ கன்னத்தில் போட்டதுனாலேயோ ஒன்றும் சஞ்சலப்பட வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக உங்களுடைய ஜீவனையும் என் ஜீவனையும் மக்களின் ஜீவனையும் கர்த்தர் காப்பாற்ற உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அதாவது உங்களை காக்கும்படியாக, உங்கள் ஜீவனை கர்த்தர் தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் முன்னே என்னை அனுப்பினார் என்று யோசேப்பு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்க, இந்த யோசேப்பின் வாழ்விலே கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும்படியாக, பாருங்க, ஒரு பெரிய நன்மையை செய்யும்படியாக சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்போ எல்லாரும் அந்த எகிப்தின் அதிபதியாக யோசேப்பு இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பதவிக்கு யோசேப்பு எப்படி வந்தார் தெரியுமா? முதல்ல கணத்துக்குள்ள போனாரு, அப்புறம் சிறைச்சாலைக்கு போனாரு. எத்தனை சிறைச்சாலை ஜெயில் மாறி மாறி வந்து எத்தனை பேர்கிட்ட தேவையில்லாத பழியெல்லாம் வாங்கி பாருங்க. ஆனால் இது எதுக்கு எனக்கு தெரியுமா? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே அவருடைய வாழ்க்கையிலே நடக்குது. அப்போ தேவன் நமக்கு முன்னே செல்லும் பொழுது நமக்கு ஜெபிக்கும் போது பதில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே நன்மையே நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைதான் நடக்கும். தெய்வம் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க பார்க்கறதுக்கு ஏன் இப்போ நடக்குது, ஏன் இது தேவன் அனுமதித்தார், ஏன் இது நடக்காமலே தேவன் செய்திருக்கலாமே. இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட தேவன் அந்த 10 வாதைகளை அனுமதித்தாராம். அந்த 10 வாதைகள் இல்லாம ஒரு 2 தூதன் அனுப்பினாலே எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு தூக்கிட்டு வந்திருப்பான். கர்த்தர் செய்யல. அவர் செய்ய முடியாதா? அவர் இறங்கி வரணும் அவசியம் இல்லை, ஒண்ணுமே அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் அதிலே அவருடைய சித்தம் நோக்கம். முதலாவது எகிப்திலே அவர்களை கர்த்தர் அடிக்கிறது. 2வது காரியம் முதல்ல என்ன தெரியுமா? நான் யாருன்னு என் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், நான் செய்கிற அற்புதங்களை அவங்க பார்க்கணும், மற்றவங்களை வாதிக்கும் போது என் பிள்ளைகள் எப்படி நான் வேறுபடுத்தி விசேஷப்படுத்துகிறேன் என்பதை பார்க்கணும் என்பதுக்காக தான் தேவன் அப்படிப்பட்ட வாதங்களை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். பண்ணவளே எல்லாம் கர்த்தரை சித்தமாய் அதை காணப்படுகிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:9 வாசியுங்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பாருங்க, அவன் ஜீவியத்திலே பொறாமை அதிகமாக காணப்பட்டுச்சு. கோத்திர பிதாக்கள் கூட பிறந்தவங்க தான் முதல் பொறாமை போடுவாங்க. பாருங்க, பயங்கர பொறாமையினாலே அவனை தூக்கி கணத்துல போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, விட்டு போட்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா ஒன்றை நாம் யோசித்து கொள்ள வேண்டும். அந்த 10ஆம் வருஷத்திலே தேவனோ அவனுடனே கூட இருந்து, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான துன்பங்களிலும் தேவனோடு கூட இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்து அவ்விதமாக கிருபையும் ஞானத்தையும் அருளி பாருங்க அந்த எகிப்திற்கு அதிகாரியாக ஏற்படும்படியாக கிருபை செய்தார். பாருங்க, அவ்விதமாக நாம் நம்முடைய சகோதரர்களாலே, நம்முடைய இனஜன பந்துக்களாலே ஒரு துன்பப்படுத்தப்படுகிறோமா? நமக்கு வேலை செய்கிற இடத்துல, நாம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல உபத்திரப்படுத்தப்படுகிறோமா? நீங்க போறது
குழி அல்ல, நீங்க போறது அதிகாரியாக மேலே போக போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு உயர்த்தும்படியாகத்தான் அதை கர்த்தர் அனுமதித்திருக்கார். ஏன் பொறாமை? உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன் உங்களுக்கு எதிராக எரிச்சல்? கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்பதுதான் அர்த்தமாய் காணப்படுகிறது. அன்பானவளே, பாருங்க, அநியாயமா நம்மளை விலலாம் பேசுவாங்க, அநியாயமா பேசுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு உயரத்திற்கு நம்மை கொண்டு போக போகிறார். உயரத்திற்கு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அந்த வேளையிலே அந்த சகோதரர்கள் ஒரு பொறியில் அகப்பட்ட எலி போல அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. போச்சுடா, இப்போ நம்ம சகோதரர் இருக்கிற மேல இந்த வேலை அவன் சொன்னான்னா தலை எடுக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க ஆட்கள். தப்பிச்சு ஓட முடியாது. எகிப்தின் சேனை பெரிய சேனை, அவ்வளவுதான், இன்னைக்கு தீர்ந்தோண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று நினைத்தார்கள். நாம் கூட பல காரியங்களிலே நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நாம் செய்த காரியங்கள், செய்த அக்கிரமங்கள் அதெல்லாம் அப்படி காணப்படுது. நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று நாம் நினைக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினதை அந்த யோசேப்பு கண்டார். அதுபோல நாமும் கூட மனம் திரும்பினதை நம்முடைய பரம யோசேப்பு காண்பாராக. அவர் நம்மை உயர்த்துவாராக. பாருங்க, இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் பாருங்க என்ன தெரியுமா, சதா நாட்களாக இருந்தவங்க திடீர்னு மேலே வந்துட்டாங்க. எல்லாம் எகிப்திற்கு யோசேப்பு மட்டும் இல்லைங்க, இவங்க கூட அதிகாரிகள் தான். எல்லாம் கண்ணு செய்வதற்கு ஒரு அதிகாரிகளாக கர்த்தர் இவளை கொண்டு வந்தது போல கர்த்தர் நம்மையும் அபிதமாக பல உபத்திரங்களின் ஊடாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நடத்தும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா, என் ஜீவியத்திலே நன்மையே நடக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவியத்திலே நன்மையே நடக்கிறது. அதாவது ஒருவேளை தீமை தான் நடக்கலாம், ஆனால் இந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றே ஒன்று நமக்கு தெரிய வேண்டும். என்ன தெரியுமா, எனக்கு முன்னே தேவன் புறப்பட்டிருக்கிறார். அவர் என்னை உயர்த்துகிற பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவியத்திலே நன்மையை செய்ய போகிறார். அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவனும் ஒருத்தியும் தீங்கு நினைக்க முடியாது, நம்மை கொல்ல முடியாது, நமக்கு எதிராக காரியம் செய்ய முடியாது. தேவனே எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பின் வாழ்வில் செய்தார், அவருடைய வாழ்க்கை நன்மையை நடக்க செய்தார். அதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையாய் சகலவற்றையும் முடிய செய்வாராக. பிதாவே, நீ எங்களுக்கு முன்னே நீர் புறப்பட்டுக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் புறப்படும் பொழுது ஜெபிக்கும் போதே பதிலை கொடுத்தீர். எலியேசுடைய வாழ்க்கையை பார்க்க கிருபை செய்து ஈசாக்கின் வாழ்க்கையை நிறைவேற்றினார் ஆண்டவரே. அதுபோல எங்கள் ஜெபத்திற்கு பதில் நாங்கள் காண கிருபை செய்வீராக. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே யோசேப்பின் வாழ்க்கையை போல எல்லாம் எதிர்மாறாக நடந்தாலும் ஐயா, என் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவீர், நன்மையை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. என்னுடைய குடும்பத்தில் நன்மையை செய்வீர், என் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வீர், என் வேலையில் நன்மையை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.